2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா மறுஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்கு 100 ஏக்கர் தொடர்ச்சியான நிலம் தேவை என்பதை உள்ளாட்சி பகுதிகளுக்கு ஏற்ப முறையே 25, 35, 50 ஏக்கர்கள் என மாற்றி புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் நியமனம் மற்றும் மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றுவது, கல்வி கட்டணத்தை அரசே நிர்ணயிப்பது, பணியாளர் நலனை பாதுகாப்பது போன்ற அம்சங்களை உத்தரவாதப்படுத்தியே மசோதா கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கல்லூரிகள் அடுத்த உயர்நிலையை எட்டுவதையும் அரசு மனதில் கொண்டதாக கூறியுள்ளார். அதே சமயம் மாநில இடஒதுக்கீட்டு உரிமையை கருத்தில் கொள்ளாத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு இதுகாரும் அரசு அனுமதி அளிக்கவில்லை என அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இது தொடர்பாக எழுந்த கருத்துக்களின் அடிப்படையில் முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் சட்ட திருத்த மசோதா திரும்பப் பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இரிடியம் மோசடி தொடர்பான புகாரில் 2 நாட்களில் 27 பேரை குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர். அக்டோபர் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் 15 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 27 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனையில் 8 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 20 காவல் ஆய்வாளர்கள், 15 சார்பு ஆய்வாளர்கள் அடங்கிய குழு சோதனையில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இரிடியம் விற்பனை மோசடி தொடர்பான புகாரில் செப்டம்பர் 12ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் 13 வழக்குகளில் தொடர்புடைய 30 பேர் கைது செய்யப்பட்டனர். இரிடியம் மோசடியில் இதுவரை மொத்தம் 57 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 1 கோடி ரூபாய் கிடைக்கும் மற்றும் இரிடியம் விற்பனை மூலமாக கோடிக்கணக்கில் வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைக்கும் என்ற வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. நிலக்கோட்டை அருகே வைகை நீர்ப்பாசனத்தில் முதல் போக நெல் அறுவடை பணிகள் தொடங்கியதை அடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விளாம்பட்டியில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் முன்கூட்டியே திறக்கப்பட்டன. சித்தர் நத்தம், எத்திலோடு உள்ளிட்ட பகுதிகளில் 800 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகள் நெல் பணிகள் பாதிக்காத அளவுக்கு இந்த நெல்லை வியாபாரம் பண்ணி அதுல பயனடைகிறாங்க, லாபம் சம்பாதிச்சு இப்ப மிகவும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு வந்த முதலமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க கோரிக்கைக்கு முன்கூட்டியே டிஎன்சி நெல் கொள்முதல், அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை நம்ம தமிழக அரசு கொண்டு வந்தது எங்க விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப மழைகள் அதிகமாக பொழிய போறதுனால விவசாயிகள் ரொம்ப பாதிப்பு ஏற்பட போதோ என்னமோ பதட்டத்தில் இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த நெல் கொள்முதல் நிலையம் விரைவில் திறந்ததுனால விவசாயம் எல்லா பேருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். விளாம்பட்டி சுற்று வட்டாரத்தில் உள்ள 7 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் பெய்த கனமழையால் 50 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் 80% கண்மாய்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இந்த நிலையில் கூட்டப்புலி கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியதால் மழை நீர் வெளியேற வழியில்லாமல் தெற்கு தெரு கிராமத்தில் உள்ள விளை நிலங்களுக்குள் மழை நீர் புகுந்தது. இதனால் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கண்மாயில் இருந்து தண்ணீர் வெளியேற முறையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்மாள்புடி ஒரு 300 ஏக்கர் நிலப்பரப்பு இருந்துச்சு. அப்போ தண்ணி ஆட்டோமேட்டிக்காக காலியாயிரும். இப்போ அருகால தண்ணி போகாதனால் எங்களுக்கு தண்ணி தேங்கி பயிர் பூரா அழியிறது. இதோட 4 வருஷமாக கலெக்டரேட்டோ தாசில்தார்கிட்டோ ஃபீல்டு டிபார்ட்மெண்ட்டோ மனு கொடுக்குறான். எந்த நடவடிக்கை எடுக்கல. வருஷம் பார்க்குற போதெல்லாம் நஷ்டமாகவே ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு வட்டம் விதை போடுவோம், தண்ணி பிடிச்சிக்கிறோம், அழுகி போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது, அதில் நஷ்டம். அதுக்கடுத்து மிஷின் நடுவை போட்டு நடுவோம், நட்டால் அதுக்கு ஒரு நாற்று போடுவோம், போட்டால் நாட்டு போட்டு நடுறதுக்கான தோது வரது இல்லாமல் கம்மாயில் தண்ணி பிடிச்சிக்கிறது. நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்திற்கு ஏற்ப ஏரிகள், அணைகளை அதிகாரிகளை திறந்து கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் வரும் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கைவினைப் பொருட்கள் கைத்தறி கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரிடம் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதை தொகுதி எம்எல்ஏவான தனக்கு தெரிவிக்கவில்லை என செல்வ பெருந்தகை கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர், இது பெரிதுபடுத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை என செல்வ பெருந்தகையிடமே தாம் கூறியதாக தெரிவித்தார். அதுக்கு முன்னே தலைவர் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டாங்க. எந்தெந்த ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு போது அதை பார்த்து நிலைமைக்கு ஏற்ற மாதிரி திறந்து விடணும் தலைவர் தான் சொல்லியிருக்கிறார். அதை நம்பி தான் நம்ம அதிகாரி திறந்துட்டாங்க. அது கூட அதிகமாக தரல, 100 அடி தான். அதை நான் சொன்னேன், அது ஒன்றும் பெரிய விவரம் இல்லை, எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
தொடர்ந்து பேசிய அமைச்சர், அடுத்த மாதம் 17ஆம் தேதி மாமல்லபுரத்தில் 426 கைவினை கலைஞர்களுக்கு மாநில அளவிலான விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை நடைபெறவுள்ள சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த 22ஆம் தேதி கந்தசஷ்டி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை மாலை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோயில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் மிளிர்கிறது. இந்நிலையில் கோவிலில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கடல்ல குளிக்க போகக்கூடிய அவர்களுக்கு பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் அவங்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடற்கரையில் நடைபெறும் சூரசம்ஹார விழாவை பக்தர்கள் நெரிசலின்றி காண சிறப்பு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கொடைக்கானலில் அனுமதியில்லாத அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தடை விதித்துள்ளார். சமீபத்தில் கொடைக்கானல் அருகே உள்ள 5 வீடு அருவிக்கு நண்பர்களுடன் சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் சுழலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுவரை 5 அருவி பகுதியில் குளிக்கச் சென்ற 12 பேர் உயிரிழந்து விட்டனர். இந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அனுமதியில்லாத அருவிகளுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் தடையை மீறி செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்லும் சுற்றுலா வழிகாட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் சூழ்ந்தது தொடர்பான செய்தி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வெளியானதை அடுத்து உடனடியாக மழைநீர் அகற்றி சீரமைக்கப்பட்டது. அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்ததால் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கியது. இதனால் மாணவிகள் பள்ளிக்கு உள்ளே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து சன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் பள்ளி வளாகத்தில் உள்ள மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாணவிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாநகரில் ஈபி ரோடு அருகே பழமையான வீட்டில் மராமத்து பணிகள் நடைபெற்ற போது கட்டடம் திடீரென சரிந்து விழுந்தது. சில மாதங்களுக்கு முன்பு தான் வாங்கிய வீட்டில் முருகானந்தம் என்பவர் மராமத்து பணிகளை மேற்கொண்டார். வழக்கம் போல் நேற்று பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாலை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அருகில் இருந்த டீ கடைக்கு சென்ற நேரத்தில் எதிர்பாராத விதமாக வீட்டின் கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இடிபாடுகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். கட்டடம் இடிந்து விழுந்தபோது அங்கு யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கும்பகோணம் அருகே 2ஆம் கட்டளை 3ஆம் கட்டளை நந்திவனம் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பருவ நெற்பயிர்களில் 100 ஏக்கரில் உள்ள பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. 2ஆம் கட்டளை 3ஆம் கட்டளை நந்திவனம் அம்மங்குடி ஆகிய புத்தகரம் ஆகிய கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்துள்ளன. அதில் 100 ஏக்கர் மழையினால் பாதிக்கப்பட்டு விட்டன. இந்த 100 ஏக்கர் பாதிப்பது எதனால் என்றால் வாய்க்கால்கள் சரியான முறையில் தூர்வாரவே இல்லை. நாங்கள் ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கிறோம். சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டா வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அகில இந்திய ஆதிவாசிகள் மகாசபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு பழங்குடியின மக்கள் சங்கம் சார்பில் 2ஆம் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இளைய பெருமாள் நல்லூர் கிராமத்தில் பழங்குடியின மக்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வருவாய்த்துறை கையகப்படுத்திய நிலையில் இன்னமும் மக்களிடம் திருப்பி வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. எங்களுடைய கோரிக்கையை வெற்றி பெறாவிட்டால் தொடர்ச்சியான போராட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் அருமை தோழர் நாகராஜ் அவருடைய தலைமையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் நடராஜன் அவருடைய ஒத்துழைப்போடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இருளரின பழங்குடி மக்களையும் பல்வேறுபட்ட பழங்குடி மக்களையும் திரட்டி மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 1500 கிலோ எடையில் ராட்சத பிளம் கேக் தயாரிக்கும் பணியை தனியார் உணவகம் மேற்கொண்டுள்ளது.
கேக் தயாரிப்பு பணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். பாதாம், பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சை, பேரிச்சை உள்ளிட்ட உலர்பழங்கள் மற்றும் மதுபானங்களை கொண்டு கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. நான் ஒரு கேக் லவர்ன்றனால எனக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கேக் நம்ம என்னைக்கும் வீட்டில் மேக் பண்ணது கிடையாது. அதனால இங்கே வந்துட்டு எல்லாம் கேங்காக செஞ்சு செலிப்ரேட் பண்ணுறது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். இந்த கலவையை 45 நாட்களுக்கு பதப்படுத்தி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இந்த கேக் வழங்கப்பட உள்ளது. சென்னையில் நடந்த திரைப்பட நிகழ்ச்சியில் இயக்குனர் CM விஜய் பெயரை குறிப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கலகலப்பாக பேசியுள்ளார். 6 அறிவு என்ற புதிய படத்தை இயக்குனர் CM விஜய் இயக்கியுள்ளார். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட திருமாவளவன் இயக்குனரின் பெயரை தவேக தலைவர் விஜய் பெயருடன் ஒப்பிட்டு பேசினார். CM விஜய்னு சொன்னா அது வேற மாதிரி பொருளாயிருது. அதனால தான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் CM பேர் வந்துச்சுன்னா, செட்டிக்குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டிநாடு ஏதோ சொன்னார். அப்பா பேர் முத்தும் பெருமாள்னாரு. இப்போ மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ CM விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும். இரட்டை என்ஜின் ஆட்சி நடைபெற்று வரும் பீகாரில் ரயில் பயணங்கள் மனிதாபிமானமற்ற முறையில் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பண்டிகை காலங்களில் பீகாருக்கு 12,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவித்த ஒன்றிய பாஜக அரசு சொற்ப எண்ணிக்கையிலான ரயில்களை மட்டுமே இயக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கூட்ட நெரிசல் உள்ள காலங்களில் போதுமான ரயில்களை இயக்காமல் இருப்பது பாஜகவின் வஞ்சக கொள்கைகளை பிரதிபலிப்பதாக விமர்சித்து வீடியோவையும் ராகுல் வெளியிட்டுள்ளார். பீகாருக்கு செல்லும் ரயில்களில் அதிக கூட்டம் இருப்பதோடு டிக்கெட்டும் கிடைப்பதில்லை என்று ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டிகை காலங்களில் நெரிசல் மிகுந்த ரயில்களில் பீகாருக்கு பயணம் செய்வது மனிதாபிமானமற்ற செயலாக இருப்பதாகவும் ராகுல் வேதனை தெரிவித்துள்ளார். ரயில்களின் மேற்கூரைகளில் பயணிகள் தொங்கிக் கொண்டு செல்வதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான பயணம் என்பது சலுகை அல்ல என்றும் அது உரிமை என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். நாக சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பதியில் பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயிலின் மண்டபத்தில் இருந்து பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வீதி உலாவின் போது 4 மாட வீதியில் இருபுறமும் காத்திருந்த பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை சர்வதேச மகளிர் ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டியில் 20 நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 32 வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இரட்டையர் பிரிவில் 16 ஜோடிகள் பங்கேற்க உள்ளனர். போட்டிகள் 7 நாட்களுக்குள் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் தகுதிச் சுற்று போட்டிகள் நேற்று தொடங்கியது. இந்த நிலையில் டென்னிஸ் போட்டி நடைபெறும் ஆடுகளத்தில் மழை பெய்தாலும் 1 மணி நேரத்தில் ஆடுகளம் காய்ந்துவிடும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தின் தலைவரும் போட்டி ஏற்பாட்டுக் குழுவின் தலைவருமான விஜய் அமிர்தராஜ் தெரிவித்துள்ளார். 4 கோர்ட்டுக்கும் வெரைட்டி குரூ வச்சுருக்கோம், அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஹியூமிடிட்டி கண்டிஷன்ஸில் மழை பெஞ்ச உடனே உடனே போன் ட்ரை உடனே ஆட முடியும். நான் ஆடிருக்கேன் இந்த 2-3 நாளில். ஸோ பார்த்துருக்கேன். நான் எக்யூப்மெண்ட்டும் சூப்பர் எக்யூப்மெண்ட் இருக்குது. இப்போது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் 6 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டு வீரர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் சர்வதேச பாரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், நமது வீரர்கள் சிவராஜன், சாருமதி, சுதர்சன், ருத்திக், ஜெகதீஷ், தினேஷ் ஆகியோர் பதக்கங்கள் வென்று நமது மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக பாராட்டியுள்ளார். இது மேலும் பல மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஆர்வத்துடன் விளையாட்டுகளை தொடர ஊக்குவிக்கும் என உதயநிதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தங்க வேட்டையை நிகழ்த்தி காட்டி பதக்கங்களை குவித்துள்ள நம் தமிழ்நாட்டு வீரர்களின் அபார சாதனையை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் பெற்று வரும் வெற்றிகளால் விளையாட்டுத் துறையில் உலக அளவில் தமிழ்நாடு தலைசிறந்து வருவது உறுதியாகி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த 22ஆம் தேதி கந்தசஷ்டி விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை மாலை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் 20 நிமிடத்திற்கு மேலாக கந்தசஷ்டியை பாடி சாமியை வழிபட்டனர்.
இதேபோல் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கந்த சஷ்டி பாராயணம் பாடியது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. விளையாட ஓடிவா முருகா, நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வார், தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திரு அருள் புரிவார், அருள் புரிவார். சென்னை திருவொற்றியூர் ஈசானி மூர்த்தி கோவிலில் கந்தசஷ்டி 4ஆம் நாள் பூஜையில் முதல் முறையாக முருகன் 6 அலங்காரத்தில் காட்சியளித்ததை பக்தர்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா அணை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குடியாத்தம் அடுத்த லிங்குன்றம் கிராமத்தில் மோர்தானா அணையில் இருந்து வெளிவரும் தண்ணீர் கால்வாய் வழியாக நெல்லூர்பேட்டை பெரிய ஏரிக்கு செல்கிறது. இந்த கால்வாயில் இரவு திடீரென உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் நெல்லூர்பேட்டை ஊராட்சியில் லிங்குன்றம் பாலகிருஷ்ணா நகரில் புகுந்து 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தது. வீடுகளுக்குள் சிக்கிய மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். தண்ணீரில் தவித்த கிராம மக்கள் அனைவரையும் தீயணைப்புத் துறையினர் மீட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலைகளை தோண்டி வீடுகளில் சூழ்ந்த தண்ணீரை ஏரிக்கு திருப்பிவிட நடவடிக்கை எடுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ரயில் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வேதாரண்யம் பகுதியில் 6000 ஏக்கர் பரப்பளவில் அறுவடை செய்யப்பட்ட நெல் அப்பகுதியில் உள்ள 25 கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் அந்த நெல் மூட்டைகள் அகஸ்தியன் பள்ளி ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. அகஸ்தியன் பள்ளியிலிருந்து திருச்சி, செட்டிநாடு, காஞ்சிபுரம் போன்ற ஏரியாக்களுக்கு ஒரு நாளைக்கு 50,000 மூட்டை வீதம். நேற்று 50,000 மூட்டை போயிருக்கு. இன்றைக்கி 50,000 மூட்டை அந்த லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து டெய்லி தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ரயில் மூலமாக அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே லாரி ஒன்றில் ஏற்றப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்ததால் அதனை ரயிலில் ஏற்ற நுகர்பொருள் வாணிபக் கழக தரக்கட்டுப்பாட்டாளர்கள் மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போ இத்தனை நாளாக 8 நாளாக நிற்கிது, நெல் மூட்டை முளைச்சி போச்சு. இப்போ முளைச்சி போனதுனால என்ன வேபுரிஜிலேருந்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லி இறக்கிட்டாங்க என்ன. இப்போ என் வண்டி ஓரம் கட்டி நிற்கிது. 10 நாளாக 8 நாளாக நிற்கிறேன் நான். இதுக்கு ஒரு வருமானத்துக்கும் ஒன்றும் வழி இல்லை. என்னால் ஒரு சம்பாத்தியமும் கெட்டு போகுது. ஈரோடு அருகே சுதந்திர போராட்ட தியாகி ஈஸ்வரனின் 131வது பிறந்தநாளை விவசாயிகளும் பொதுநல அமைப்புகளும் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர். பவானிசாகர் அணை மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகின்றன. இந்த பவானிசாகர் அணை மற்றும் கீழ்பவானி பாசன திட்டத்தை சுதந்திர போராட்ட தியாகி ஈஸ்வரன் அரசுக்கு நெருக்கடி கொடுத்து நிறைவேற்றினார். இதற்கு நன்றி செலுத்தும் வகையில் அவரது 131வது பிறந்தநாளை விவசாயிகளும் பொதுமக்களும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். நாகராஜபுரம் தலவமலையில் அவருக்கு ஒரு நினைவு தூண் வேணும் அப்படிங்கிறது எங்கள் கோரிக்கைங்க. அடுத்தது இருக்கிற கீழ்பவானி பாசன விவசாயிகள் நடக்கிற பிடபிள்யூ ஆஃபீஸில் அவரோட ஃபோட்டோ வைக்கணுங்கிறது எங்கள் கோரிக்கையாக இருக்குது. அதை இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். பாமக செயல் தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். தர்மபுரியில் நடைபெற்ற மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் இதனை அறிவித்தார். எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டதனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு அளித்து கட்சியையும் வளர்ப்பார், எனக்கும் பாதுகாப்பாக இருப்பார். சதிவலைகள் விரைவில் விலகும் என்று கூறியிருக்கும் ஸ்ரீகாந்தி தந்தைக்கும் கட்சிக்கும் பக்கபலமாக இருப்பேன் என்று உறுதியளித்துள்ளார். சதிகளும் துரோகங்களும் பகலவன் முன்னே பறந்து போகின்ற பணியைப் போல மறைந்து போகும் என்பதை நாம் விரைவில் பார்க்க போகின்றோம். அதிகமாய் ஆர்ப்பரிக்கும் அதிர்வலைகள்
மிக விரைவில் அடங்கி போகும், ஒடுங்கி போகும். இதனிடையே திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி செயல் தலைவர் நியமனம் பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். செயல் தலைவர் அப்படிங்கிற நியமிச்சு உட்கட்சி விவகாரம் அதை பத்தி எனக்கு கருத்து சொல்றதுக்கு இது கிடையாது. நீங்க என்ன கேள்வி அதான் பதில் சொல்ல முடியும். எங்க உட்கட்சி விவகாரத்துக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். இரிடியம் மோசடி தொடர்பான புகாரில் 2 நாட்களில் 27 பேரை குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வு துறையினர் கைது செய்துள்ளனர். அக்டோபர் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் 15 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 27 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனையில் 8 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 20 காவல் ஆய்வாளர்கள், 15 சார்பு ஆய்வாளர்கள் அடங்கிய குழு சோதனையில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இரிடியம் விற்பனை மோசடி தொடர்பான புகாரில் செப்டம்பர் 12ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் 13 வழக்குகளில் தொடர்புடைய 30 பேர் கைது செய்யப்பட்டனர். இரிடியம் மோசடியில் இதுவரை மொத்தம் 57 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 1 கோடி ரூபாய் கிடைக்கும் மற்றும் இரிடியம் விற்பனை மூலமாக கோடிக்கணக்கில் வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைக்கும் என்ற வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. சூரசம்ஹாரத்தையொட்டி தாம்பரத்திலிருந்து திருச்செந்தூருக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. அதன்படி சென்னை தாம்பரத்தில் இருந்து இரவு 9:35 மணிக்கு புறப்படும் ரயிலானது நாளை காலை 8 மணிக்கு திருச்செந்தூர் சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் நாளை இரவு 10:30 மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து சிறப்பு ரயில் புறப்பட உள்ளதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விழுப்புரம், அரியலூர், மதுரை, நெல்லை, ஆறுமுகநேரி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை, கோவை, ஈரோடு, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழ்வுக்கு அண்டை மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை சீனிவாசபுரம் அருகில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் ஆய்வு செய்தார். சென்னை நகரின் 3 முக்கிய ஆற்றுப்படுகையில் ஒன்றான அடையாறு ஆறு ஆதனூர் ஏரியிலிருந்து உருவாகி 42 கிலோமீட்டர் நீளத்திற்கு பயணித்து பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் அருகில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் அடையாறு ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தண்ணீர் எளிதாக கடலில் கலக்கும் விதமாக அடையாறு ஆற்றின் முகத்துவாரத்தை சுமார் 150 மீட்டர் அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இப்பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். 10 நாட்களுக்கு பிறகு குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடந்த 16ஆம் தேதி முதல் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி அதிகாலையில் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிக்கரைகள் கடுமையாக சேதமடைந்தன. இதனால் வெள்ளப்பெருக்கு குறைந்தாலும் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து மெயின் அருவி கரையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இப்பதான் நல்லா தண்ணி குறைஞ்சிருக்கு, குளிக்க அலோவ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க குளிக்கிறதுனால நல்லா அருமையா இருந்துச்சு. சீசன் நல்லா இருக்குது. இப்போ ஒரு 10 நாளா குளிக்க உள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில எங்களுக்கு குளிக்க விட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சோம். அதே சமயத்தில் பழைய குற்றால அருவியில் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெறாததால் அங்கு குளிக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை மாலை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்க உள்ள நிலையில் அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து கோயில் கடற்கரையில் மணல் சமன்படுத்தப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். திருச்செந்தூர் கோயிலில் திருப்பூரைச் சேர்ந்த 200 பேர் பங்கேற்ற வள்ளிக்கும்மி ஆட்டத்தை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். முருகன் வள்ளி திருக்கல்யாணம் குறித்த இந்த வள்ளிக்கும்மி ஆட்டத்தை கண்டு கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர்.
குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக திற்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து தண்ணீர் செல்கிறது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து 2000 கன அடி உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்ட நிலையில் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக திற்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் செல்வதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. அருவியில் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்தன. அதேபோல் கல் மண்டபம், நீச்சல் குளம் தண்ணீரில் மூழ்கின. தடையை மீறி சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க பேரூராட்சி ஊழியர்கள், காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் காசிமேடு துறைமுகத்துக்கு வரத்து குறைந்து மீன்கள் விலை உயர்ந்து காணப்பட்டது. விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமைகளில் காசிமேடு மீன் சந்தை திருவிழா போன்று கூட்டம் களை கட்டும். ஆனால் கடந்த வாரம் தொடங்கிய கந்த சஷ்டி விரதம் மற்றும் மோந்தா புயல் எச்சரிக்கை காரணமாக காசிமேட்டில் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் வரத்து குறைவாக இருந்ததால் மீன்கள் விலையும் கணிசமாக உயர்ந்தது. 1 கிலோ வஞ்சிரம் 1000 முதல் 1300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதேபோன்று ஷீலா, பால்சுரா, சங்கரா, பாறை போன்ற மீன்களின் விலையும் 50 ரூபாய் அதிகரித்து விற்பனையானதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கந்த சஷ்டியால ஜனங்க வரல. ஆனால் மீன் ஹெவியாக இருக்கு ரொம்ப. அந்த புயலால் போட்டுங்க நிறைய எடுக்கல. அதாவது மீன் ரேட்டும் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் மக்கள் வந்து பழைய ரேட்டுக்கே கேட்குறாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. மீன் வாங்கலான்ட்டு வந்தோம். ஏன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. போன வாரத்தோட இந்த வாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதான் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் வவ்வால் இதெல்லாம் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வாரம் வாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. மீனே வாங்க முடியல. சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். சாத்தானூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட நீர் கடலூர் மாவட்ட தடுப்பணைகளை தாண்டி கடலில் சென்று கலக்கிறது. தமிழ்நாட்டில் பருவமழை தொடங்கியது முதல் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த மழையால் தென்பெண்ணை, கெடிலம், வில்லாறு, பரவனாறு, மணிமுத்தாறு, கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தானூர் அணை நிரம்பியதால் 15000 கன அடி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் கடலூர் மாவட்ட தடுப்பணைகளை தாண்டி தாழங்குடா பகுதியில் சென்று கடலில் கலந்தது.